பைத்தியமா நீ ஐபோன் ஆகுது ஆயா போன் ஆகுது திருப்பியா டோரை திறக்கிறே இல்லையா ப்ளீஸ் என்னண்ணா ஒரு வரைக்கும் போரூரா பெல்ட் சீட் பெல்ட் போட்டுங்க. உங்க பேர் என்னண்ணா? என் பேரு தீனதயாளன். தீனதயாளன். ஆமாங்க சார். எங்க வீடுங்க பொன்னமல்லி வரைக்கும் போயிட்டு இருக்கேன் சார். வீடு கொடுங்கியூரு, பொன்னமல்லி போயிட்டு இருக்கேன். சரி சரி. போரூரை விட்டா போதுமாங்களா? போதும் சார். சாப்பிட்டாச்சுங்களா? சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் சார். எங்க இந்த பக்கம் போயிட்டு இருக்கீங்க? சவாரிக்கு வந்தேன் ஏர்போர்ட்டுக்கு. அப்படியா? சரி 2 நாள் ஆச்சு வேலைக்கு வந்து. சரி சரி. டியூட்டி முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. நீங்க என்ன பண்றீங்க? அவன் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சொந்த ஊரா சென்னையா? சென்னை தான் சார் சொந்த ஊர்ல. பசங்கண்ணா? ஒரு பையன் ஒரு பொண்ணு. என்ன பண்றாங்க? பசங்க படிக்கிறாங்க சார். இல்ல படிப்பாங்க. எத்தனை படிக்கிறாங்க? 7th படிக்கிறாரு பையன். பொண்ணு 7th படிக்கிறாங்க. பையன் 9th படிக்கிறாரு. பரவாயில்ல. வருமானம்லாம் ஏதோ போயிட்டு இருக்கு. அப்படியே போயிட்டு இருக்கு. நீங்க நினைச்ச பொருளை வாங்குற அளவுக்கு இருக்குது உங்க வருமானம். எங்க நினைச்ச பொருள் வாங்குற மாதிரி இருக்கு. ஏதோ வருது போகுது போயிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் என்னோட வாழ்க்கையும். ஆமா. சம்பாதிக்கிறேன், வீட்டு செலவு பண்றேன். ஆமா. ஆனா நான் நினைச்ச பொருளை வந்து நம்மளால வாங்க முடியல. அப்படி இருக்கும்போது நம்ம சம்பாரிச்சு என்னதான் பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி தோணும். ஆமா. இப்ப எனக்கு என்னன்னா, இப்ப சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை வந்து ஐபோன் மேல ரொம்ப ஒரு பிரியம். எப்படியாவது வந்து வாங்கிடணும்ட்டு வேலை கேட்டா எல்லாம் 90,000 1 லட்சம் அந்த மாதிரி சொல்றாங்க. நம்ம வீட்டுல சொன்ன போனா உனக்கு எதுக்கு வாங்குறதுக்கு ஒரு தகுதி ஒண்ணுல்ல. மாசம் 30,000 40,000 சம்பாதிக்கிற உனக்கு எதுக்கு அவ்வளவு போனு, அதை வாங்கி நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நம்ம அவங்களும் நம்ம வீட்டுல சொல்லி புரிய வைக்க முடியாது. சொல்லி புரிய வைக்க முடியாது. ஐபோன்ன்றது வந்து அவ்வளவு விலைன்றதை தாண்டி ஒரு கெத்துன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப எல்லாம் வச்சிருக்காங்க. எல்லாம் கெத்துக்காக யூஸ் பண்றாங்க. டியூ போட்டு வாங்குறாங்க, இல்ல கடன் வாங்கி வாங்குறாங்க, எப்படியோ வாங்கிடுறாங்க. ஐபோன் வச்சிருந்தா அது ஒரு கெத்து. அதுல என்னதான் அது கேமரா நல்லா இருக்கு இல்ல இப்படி இப்படி என்ன சொன்னாலுமே அது ஐபோன் இருந்தா போதும்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு உலகம். இப்ப நான் வந்து வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. சரி காசு சேர்த்து வைக்கலாம்னு பார்த்தாலும் முடியல. வீட்டுல சொன்னாலும் திட்டுறாங்க. இப்ப கடையில போய் கேட்டேன் நானு, இந்த மாதிரி 17 வந்திருக்கு இப்ப புது மாடல்ல, அது எவ்வளவு கேட்டா 1.5 லட்சம் மேல சொல்றான். சரி வாங்கினா இப்ப ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சின்ன சின்ன 13 14 அந்த மாதிரி வச்சிருக்கான். நம்ம வாங்கினா இருக்கிறதுலயே வந்து டாப் மாடல் வாங்கிடுவோம். வாங்கிட்டா அவங்க முன்னாடி நம்ம ஒரு கெத்தா இருக்கலாம்னு சொல்லி நான் நினைச்சேன். அப்ப இருக்கிறது 17 Pro தான் இப்ப இருக்குது. சரி வாங்கலாம்னு போய் கேட்டா 1.5 லட்சம் சொன்னானா. டவுன் பேமெண்ட் EMI எல்லாம் கொடுப்பீங்களான்னு கேட்டான். அதுக்கு நான் தாராளமா கொடுப்போம் அப்படின்னா 35,000 ஃபர்ஸ்ட் கட்ட சொல்றான். 35,000க்கு போனா என்ன பண்றதுன்னு தெரியாம மொழிக்கிறேன் நான். 35,000 கட்ட முடியல. அப்ப நீங்க எப்படி EMI கட்டுவீங்க? EMI மாசம் 4,000 தானே. அது எப்படியோ கட்டலாம்னு வச்சுங்க சம்பாரிச்சு. 35 ஒரு நிமிஷம் வண்டி என்ன பண்ணிடுறான். இந்த 35,000 வந்து இதுதான் நம்மளுக்கு பிரச்சனை. இதுதான் நம்மள கட்ட முடியாது. மாச டியூ கூட நம்ம வந்து கட்டிடலாம். இப்ப எனக்கு என்னன்னா, இப்ப நான் ஐபோன் எவ்வளவு ஒரு கனவோட இருக்குன்னு இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நான் பேசுறதுல. இப்ப நீங்க வந்து என்ன ஒரு ஃப்ரெண்டாவோ இல்ல ஒரு தம்பியாவோ எடுத்துக்கங்க. எனக்கு ஒரு 35,000 பணம் வந்து நீங்க 35,000 என்ன சிரிக்கிறீங்க? ஐயா நான் லிஃப்ட் கேட்டு வந்தேன். ஐயா லிஃப்ட் கேட்டு வந்தீங்கன்னா இல்ல நம்ம இதுக்கப்புறம் நம்ம பழகுவோம், ஃப்ரெண்டா பழகுவோம். அது பழகுறோம் ரைட்டு. நீங்க காசு நீங்க யாரு என்னன்னே தெரியாது. அப்புறம் என்ன வந்து 35,000 கேட்டா நான் ஒரு 6 மாசத்துல திருப்பி கொடுத்துருந்தேன் உங்களுக்கு நானு. அதுதாங்க நீங்க தருவீங்க ரைட் ஓகே. உங்களை யாருன்னே எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது 35,000 கேட்டா எப்படி? ஏசி வேணா போடுறேன், ஏசி வேணா போடுறேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்ல அவ்வளவு பெரிய ஆள் நான் கிடையாது. நான் சாதாரண ஆள் தான். என்னோட ஃபீலிங் நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன்ல. புரியுது. உங்களோட ஒரு லட்சியமா இருக்கிறனால 35,000 தான் கடனா தானே கேட்கணும், சும்மா எல்லாம் கேட்கல. உங்களை கடனா நீங்க கொடுங்க, ஒரு 6 மாசமோ இல்ல 1 வருஷத்துக்குள்ள கொடுத்துருந்தாங்க. 6 மாசம் 1 வருஷம் ஓப்பனா சொல்றேன். சில பேர் 2 மாசத்துல கொடுத்துரும் 1 மாசத்துல கொடுத்துரும் சொல்லி அப்புறம் ஏமாத்த கூடாதுல்ல. வெளிப்படையா சொல்லிடுறேன், ஒரு 6 மாசமோ இல்ல 1 வருஷம் எப்படி சாகிறதுக்குள்ள கடன் அடிச்சிருந்தேன். 35,000 பணம் மட்டும் எனக்கு வேணும், ஏதாவது உதவி பண்ணுங்க எனக்கு. இப்போ எதுவும் பண்ண முடியாது ஐயா.
தம்பி நினைச்சீங்கண்ணா. தம்பியா நினைச்சுக்கிறேன், அதை பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்போ 35,000 பணம் வேணும்ல, என்கிட்ட வேணும்ல, என்கிட்ட இல்ல. கம்பெனில வேலை செய்யற சொன்னீங்க, வேலை செஞ்ச சம்பளம் மாசம் தருவாங்க, 10ஆம் தேதி சம்பளம் வரும். ஹெட்போன் எல்லாம் போட்டுக்கிறீங்க. ஹெட்போன் போடுறது இது எல்லாரும் தான் போடுறது ஹெட்போனு. நீங்க இப்ப உங்க கஷ்டமோ உங்க சாக்கு போக்கு தேவையில்ல. எனக்கு 35,000 பணம் வேணும், ஏதாவது வழி பண்ணி கொடுங்க. இல்ல உங்க பேர்ல லோனோ இல்ல தண்டலோ இல்ல அந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுங்க. நீங்க யாருன்னே தெரியாது, அப்புறம் தண்டல் வாங்கி கொடுங்க. நீங்க யாருன்னு தெரியுமா? நீங்க யாருன்னு தெரியாது. இப்ப லிஃப்ட் கேட்டீங்க, நான் உங்களுக்கு அது நார்மலா எல்லாரும் பண்றது. நான் நார்மலா பண்றது, இதையும் நார்மலா நம்ம ஆக்கிடுவோம். அது எப்படி? இது பணம் இல்லங்க, இது சம்பாதிச்சாதானே பணம் வரும். நீங்க நார்மலா ஆக்கிடுங்க. கடன் கேட்கல, நான் உங்கள்ட்ட கடன் தானே கேக்குறேன், சும்மா கேட்கல. கரெக்ட் ஐயா, நீங்க கடன் தான் கேக்குறீங்க. இப்போ பக்கத்து வீட்டுல இருக்காரு, பக்கத்து வீட்டுல இருக்காரு அப்படின்னா பாருங்க, பாவமா இல்ல? ஐயோ ஐயா, கையெழுத்தெல்லாம் கும்பிடாதீங்க. 35,000 தானே கேட்கணும். 35,000 இல்லையே, அதானே பிரச்சனை. நீங்க கையெழுத்து மட்டும் போட்டு போடுங்க, 30,000 காசு கொடுத்து டியூ கட்டிடணும். நாளைக்கு நீங்க கட்டலன்னா என்னதானே கேட்பாங்க? அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். என்ன பார்த்தா தெரியுமா? இப்போ பணத்துல யார நம்ப முடியும் சொல்லுங்க? உங்களுக்கு திருப்பி நான் கொடுத்துருவேன். உங்களுக்கு நீங்க கொடுக்கறதே இல்ல. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க எவ்வளவு உங்களுக்கு மாசம் நானா ஒரு 30,000 வாங்குறேன். அப்புறம் ஒரு மாசம் சம்பளம் தானே கொடுக்குறீங்க? ஒரு மாசம். அப்ப நான் எப்படி சாப்பிடுறது? பசங்க எப்படி சாப்பிடுறது? சொந்தக்கார வாடகை கட்டுறது, வாங்கிக்கணும், இஎம்ஐ இருக்கு, அதெல்லாம் எப்படி பண்றது சொல்லுங்க? உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? எனக்கு 40 வயசு ஆகுது. 40 வயசு ஆகுது, 30 வயசு ஆகுது. என்னாலே இப்ப சமாளிக்க முடியல. இப்ப நீங்க சமாளிச்சிருவீங்க அந்த கஷ்டத்தை. அதெல்லாம் எல்லாரும் அவங்கவுங்க கஷ்டம் அவங்கவுங்க தான் பாக்கணும். முடியாதுன்னு சொல்லாதண்ணா. ஐயோ ஐயா, ஐயா நீங்க வேற. அதெல்லாம் 35,000 அதிகமா கேட்கலண்ணா. இன்ஷியல் அமௌண்ட்டுக்கு மட்டும் தானே கேக்குறேன், டியூ எல்லாம் கட்ட சொல்லல உங்கள. ஐயா நீங்க யாருன்னே தெரியாது எனக்கு. நீங்க திடீர்னு லிஃப்ட் கேட்டு வந்தவங்க கிட்ட திடீர்னு 35,000 உதவி பண்றதுதான் மனுஷனோட என்கிட்ட இப்போ எனக்கு மீறி இருந்ததுன்னா நான் உதவி பண்ணலாம். எனக்கே பத்தாத போது நான் எப்படி உங்களுக்கு உதவி பண்ண முடியும்? சொல்லாத. நான் வீட்டுல வைஃப் இருந்தா அவங்க நகை ஏதாச்சும். நகை எல்லாம் இல்ல ஐயா. நீ குடுப்பியா கொடுக்க மாட்டியாப்பா? மிரட்டினா பயந்துருமா? ஏதோ போனா போட்டுன்னு கொடுக்க மாட்டேன், அதை மட்டும் சொல்லு. எனக்கு கொடுக்க முடியாது, பணம் இல்ல. என்ன இல்லன்னு சொல்றேன். என்ன மிரட்டினா ஒரு 6 மாசம் குடுத்துருந்தேன். மிரட்டினா குத்துருமா? ஒரு 6 மாசம் குடுத்துருந்தேன். உங்களை மாதிரி நாங்க எவ்வளவு பேர் பாப்போம். 35,000 தானே கேக்குறேன். ஆமா 35,000 தான். 35,000 காசு தானே, சும்மா வருது. நீ குடுக்கலாம். இப்ப அப்படியே மண்டை சூடாகுது. நீ மண்டை சூடானா அதுக்கு எனக்கு என்ன டென்ஷன்? ஒரு மாதிரியா பண்ணுவோம். நீ எப்படின்னா பண்ணிக்கோ, அத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். அவ்வளவுதான், காசு வேணும். உனக்கு காசு வேணும்னா உங்க வீட்டுல உங்க ஒய்ஃப் கிட்ட கேளு, உங்க அம்மா கிட்ட கேளு, உங்க தம்பி கிட்ட கேளுங்க. நீ என்ன மென்டலா? நீ சொன்னா புரிய. அவங்க எல்லாம் வாங்க விட மாட்டாங்க, சரியா? எனக்கு காசு வேணும், அவ்வளவுதான். காசு இல்ல, எனக்கு வேணும். நீ அப்புறம் ஒரு மாதிரி ஆகுது எனக்கு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகட்டும், எதனா ஆகட்டும். அப்புறம் அதான் பண்றோம் சொல்லிட்டு. நீ என்ன பண்ணுவ? என்ன கொலை பண்றியா? பயந்துருமா? காசு தானே கேக்குறேன். எல்லாத்தையும் பாக்க போனாங்க. காசு தானே கேக்குறேன். என்ன காசு தான் கேட்டேன்? சொத்து பத்த எழுதி கொடுன்னு கேட்டேன். அதை கூட கேப்ப நீ விட்டா. மனுஷனுக்கு ஒரு 35,000 எதுக்கே சம்பாதிக்கிறீங்களா? நாங்களா திங்கிறதுக்கு வேல்றதுக்கு தான் சம்பாதிக்கிறோம். ஒரு உதவி தானே கேக்குறோம். பண்ண முடியாது. நீ யாருன்னே தெரியாது, அப்புறம் உதவி பண்ண எப்படி பண்ண முடியும்? ஒரு ரூடா பேசாதா? அப்புறம் நான் வேற மாதிரி. நீ தான் ரூடா பேசுன, நானா ரூடா பேசுனேன்? சொல்றேன். கோவம் வந்தா என்ன பண்ற? ப்ளீஸ், பணம் இல்ல பேசுனது. நீங்க கெஞ்சினாலும் சரி, எது பண்ணாலும் சரி, பணம் இல்ல. ஷார்ட் டெம்பர். பணம் இல்ல. நீங்க என்ன இறக்கி விடுங்க, நீங்க ஓபன் பண்ணுங்க. ப்ளீஸ் சரி, ஒரு 5,000 குறைச்சு 30,000 ரெடி பண்ணு. நீங்க இறக்கி விடுங்க. நான் சொல்றேன் கேளு. ஓபன் பண்ணுங்க. நான் மிரட்டுற. ப்ளீஸ், நான் மிரட்டினா பயந்துருமா? நீ ஓபன் பண்ணு. உனக்கு கோவம் வந்தா காசு கொடுப்பியா? கொடுக்க மாட்டேன். கொடுக்க முடியாதியா? யாரையா நீ? ப்ளீஸ், நீ யாரையா நீ? ஃபர்ஸ்ட் நான் லிஃப்ட் கேட்டு வந்தவங்கிட்ட நீ காசு கேப்பியா? இன்ஷியல் அமௌண்ட் தானே கேக்குறேன். இன்ஷியல் அமௌண்ட்னா சும்மா வருமா பணம்? வேலை செஞ்சாதான் பணம் வரும். வேலை செய்ய போய் அக்காட்ட கேள. அக்காவது சொக்காவது அக்கா கிட்ட எல்லாம் கேட்க முடியாது. அதெல்லாம் நகை எல்லாம் கிடையாது எங்க கிட்ட எதுவும். ப்ளீஸ், நீங்க ஓபன் பண்ணுங்க. நான் மிரட்டுற. மிரட்டினா பயந்துருமா? காரை கவுத்து போட்டுருவோம். நான் ஐபோன் வாங்கி அப்படி பேசணும். அப்படி இந்த ஆப்பிள் சிம்பிள் தெரியும். ஆப்பிள் சிம்பிள் தெரியுமா? என்ன மென்டலா? எல்லாரும் வைத்தியமா நீ? என்ன கெத்தா இருக்கும்? ஸ்டோரி எல்லாம் போடுவோம் இன்ஸ்டாகிராம்ல. மென்டல் ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்துடணுமா? ப்ளீஸ், போன் பண்ணவா? ப்ளீஸ், போன் பண்ணவா? இப்ப தரக்கறியா இல்லையா? இப்ப நீ தரக்கறியா இல்லையா? இப்ப நீ தரக்கறியா இல்லையா? காசு தானே கேக்குறேன். இப்ப நீ தரக்கறியா? நீ குத்தா பயந்துருமா? கோவம்
சாப்பிட்டா உனக்கு மட்டும் தான் கோவம் வருமா? எனக்கு வராதா? காசு தானே கேக்குறேண்ணா. காசு இல்ல. நீ ஓபன் பண்றியா இல்லையா? நீ ஓபன் பண்றியா இல்லையா? ஐபோன் வேணும் எனக்கு. ஐபோன் வேணும்னா போய் உங்க அம்மா கிட்ட கேளு. ஹலோ, வேணும் எனக்கு ஐபோன் வேணும்ண்ணா ப்ளீஸ்ண்ணா. போன் இல்ல, ஐபோனுக்கு காசு இல்ல. காசு இருந்தா ஊர் பசங்களோட போய் கெத்தா நீங்க கெத்தா இருக்கிறது இருந்தா போய் உங்க அம்மா அப்பா கிட்ட கேட்டு வாங்கி கெத்தா இரு. அம்மா அப்பா செருப்பால வழியில போற லிப்ட் கேட்டவன வந்து நீ 35,000 கொடுன்னா நான் எங்க போறது? நான் தரம் தானே சொல்றேன். நீ திருப்பி தரப்பா, நீ யார்கிட்ட தெரியாதுப்பா எனக்கு. அப்புறம் நீ தரன்னா நான் எப்படி தர முடியும்? யாருன்னா கேக்குறேன் நானு. நீங்க யார்கிட்ட கேக்குறது? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? உங்க வீட்டுல போய் கேளுங்க. இல்ல, என்கிட்ட பணம் இல்ல. ஓபன் பண்ணு. நீ ஓபன் பண்ணு. நீ ஓபன் பண்ணு. என்ன பண்ணுவ? கொலை பண்ண போறியா? ப்ளீஸ்ண்ணா. இல்ல, பணம் இல்ல. அந்த போன் எவ்வளவு உங்களுக்கு? என் போன்ல ஒரு 20,000 ரூபாய் தான் இருக்கும். நீங்க மட்டும் 20,000 போட்டு வாங்கலாம் பண்ணா நீங்க வாங்கிக்கோங்க. ஏன்னா உள்ள வைக்கிறேன். நீங்க போனை புடிக்கிட்டீங்கன்னா என்னன்னா நீ பார்த்தாலே மென்டல் மாதிரி இருக்கியே. நான் என்ன பார்த்தா திட்டு போய் மாதிரி தெரியுது. நீ திட்டு பையன் சொல்ல. உனக்கு காசு தானே கடன். பின்ன சும்மா போறவன வழியில போறவன லிப்ட் கேட்டேன் நானு. தண்டலா வாங்கி கூட எனக்கு. தண்டல் யார் கொடுப்பா? என்ன நம்பி யாரும் கொடுக்க மாட்டாங்க. என்ன நம்பி யாரும் கொடுக்க மாட்டாங்க. என்ன நம்பி தண்டல் யாரும் கொடுக்க மாட்டாங்க. இல்ல, அடமான வச்சு கொடுங்க. 35,000 ரூபாய்க்கு நான் வீடு அடமான வைக்கணுமா? எனக்கு தம்பி இல்ல என்கிட்ட. தம்பி மாதிரி நினைச்சுக்கணும். தம்பி என் தம்பிக்கே கொடுக்க மாட்டேன் நானு. பையனா கூட நினைச்சுக்கணும். ஏதாவது நினைச்சுக்கணும். காசு வேணும். 35,000 நினைச்சுக்கணும். என்ன மென்டலாயா நீ? பைத்தியமா நீ? ஐபோன் பைத்தியமா நீ? உன் கனவுனா நீதான் சம்பாதிச்சு வாங்கணும். நீ என்ன வந்து கேக்குற? என்னால முடியல. நீ டோர் தர மிரட்டுற. டோர் தர. நீ டோர் தர. லாக் ஓபன் பண்ணு. ப்ளீஸ்ண்ணா. லாக் ஓபன் பண்ணு. காசு கொடுத்து காசு இல்ல. ஜிபே கொடுக்க முடியாது. காசு இல்ல. சரி, எவ்வளவுதான் வச்சு? என்கிட்ட இல்ல காசு. என்கிட்ட எதுவுமே இல்ல. ஒரு 20,000 இல்ல. என்னண்ணா இல்ல? காசு இல்ல. நான் வேற ஏசி வேணா ஸ்பீடா வைக்க. நீங்க எது வேணாலும் ஸ்பீடா வை. நீ டோர் தர ஃபர்ஸ்ட். நீ டோர் தர. நீ கத்தனா நீ யாரோ பைக்காது. ஏன் தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ற? தம்பியா இருந்தா காது மேலே வைப்பேன் நானு. அப்படி ஒரு பந்தா காட்டணும்னு அவசியமே கிடையாது. கெத்து நான் ஊர்ல ஒரு 10,000 ரூபாய் போன் புரியாது. என்ன புரியாது? ப்ளீஸ் என்ன கெத்து? எகுறேண்ணா. என்ன எகுற? நீதான் எகுற. நான் எகுறல. தம்பி தம்பியா இருந்தா என் தம்பியா இருந்தா இன்னைக்கு நடக்கிறதே வேற. உன்னை கொடுங்கூர்ல வேணா விட்டுறணும். நீ நானே போயிடுவேன். நான் நடந்தே போயிடுவேன். கொடிநாடியா உனக்கு 35,000 வாங்கி கொடுக்கறதுக்கு நான் நடந்தே போயிடுவேன். கொடுப்பியா? கொடுக்க முடியாது. பணம் இல்ல. இப்ப பரப்பாவோட பாக்குறியா? பணம் இல்ல. பரப்ப பாப்போம். நான் அதிகம் பறக்கும். ரெடி. நான் ரெடி. நீ ரெடியா? பணம் இல்ல. நீ கெஞ்சினாலும் சரி, கத்தனாலும் சரி, கோவப்பட்டாலும் சரி, பணம் இல்ல. நான் உங்ககிட்ட இவ்வளவு நேரம் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இதுக்கு மேல என்ன போலீஸ் தான் போன் பண்ணுவேன். பரவாயில்லையா? காசு தர மாட்டேன். காசு இல்ல. காசு தர மாட்டேன். காசு இல்ல. காசு இல்ல. நான் என்னன்னா சொன்னதே திருப்பி ஆமா, நான் பைத்தியமா? நீ டோர் திறக்கறியா இல்லையா? நீ டோர் திறக்கறியா? நீ டோர் கத்துற. வேணும். நான் கத்துற. நீ டோர் திற. நீ டோர் திறக்கறியா? கண்ணாடி உடைச்சிருவேன். கண்ணாடி உடைச்சிருவேன். டோர் திற. நீ கால்ல எல்லாம் உள்ள வேணாம். நீ கால்ல உள்ள வேணா. நான் குடுக்கவும் வேணாம். என்கிட்ட இல்ல பணம். பணம் இல்ல. பணம் இல்ல. நீ டோர் திற. நீ டோர் திற. நீ டோர். நீ கார் டோர் திறப்பியா இல்லையா? என்ன டென்ஷன் பண்ணாத. நீ டோர் திறக்கறியா இல்லையா? சொல்றேன். பைத்தியமா நீ? தம்பியா இருந்தா 4 அறை விட்டுருப்பேன். 35,000 உனக்கு நான் குடுக்கறதுக்கு லிப்ட் வந்ததுக்கு என்ன கெத்து? உன் கெத்துனா நீ சம்பாதிச்சு கெத்து காட்டு. இன்னொருத்த கிட்ட காசை கேக்குற. நீ கார் திறப்பியா திறக்க மாட்டியா? காரை தர. அடி அடி அடிச்சிருவியா நீ? அடி பாக்கலாம். அடி பாக்கலாம். காசு தர மாட்டேன். அடிச்சிட்டான். ப்ளீஸ். காசு இல்ல. கொடுக்க முடியாது. இல்ல. நீ டோர் திற. டோர் திறக்கே இல்லையா? டோர் திறக்கறியா? நீ டோர் திற. இந்த பாரு என்ன நீ சும்மா பணம் பணம்ன்ற. பணம் எங்க இருக்கு? பணம் இல்ல. நீ கதவு திற. நீ கதவை திறன்ன. கதவை திறன்ன. கதவை திற. அடிச்சிருவேன் நானு. அடிச்சிருவேன் நானு. நான் அடிச்சிருவேன். நீ டோர் திற. நீ டோர் திற. டோர் திறக்கறியா இல்ல கண்ணாடி வச்சிருவா? கண்ணாடி வச்சிருவா. நீ டோர் திறக்கறியா இல்லையா? காசு இல்ல. டோர் திறக்கறியா இல்லையா? பைத்தியமா நீ? பைத்தியமா நீ? நீ ஐபோன் ஆகுது, ஐபோன் ஆகுது. திருப்பியா டோர் திறக்கறியா இல்லையா? நீ டோர் தர. ஐயா என்கிட்ட காசு இல்ல. டோர் தர. என்ன டென்ஷன் பண்ணாத. ஒண்ணும் கேட்க வேணாம். நீ டோர் தர. நீ டோர் தர. நீ டோர் திறக்கறியா இல்ல கண்ணாடி உடைச்சிருவேன். நீ டோர் தர. டோர் தர. அதெல்லாம் தெரியாது. டோர் தர. நீ டோர் தர. நீ டோர் தர. நீ டோர் தர. நீ டோர் தரவியா இல்லையா? யூடியூப் பிராங்க்னா. பிராங்கா? நான் கோச்சிக்க. ப்ளீஸ்ண்ணா. சும்மா நான் நிஜமா நான் கேமரா வச்சிருக்கேன் பாருங்க. எங்க இருக்கு கேமரா? இங்க பாருங்க. தெரியுதா?
கோச்சிக்காதண்ணா என்னய்யா, நான் ஒரு செகண்ட் எவ்வளவு டென்ஷன் பண்றீங்க. கோச்சிக்காதண்ணா என்ன கோச்சிக்காத ப்ளீஸ் நான் மன்னிச்சிருங்க. ஐயோ அப்பா, போ சும்மா லிஃப்ட் கேட்டு போறவன வந்து 35,000 கூட 50,000 கூட நான் என்ன பண்றது? ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? சும்மா விளையாட்டு தான் பண்ணேன். கோச்சிக்காதீங்க. ஏன் ஐயா முன்னாடியே சொல்லலாம்ல. முன்னாடி சொன்னா நல்லா இருக்காதுல்ல. என்ன நல்லா இருக்காது? என்ன ஏன் டென்ஷன் பண்ணீங்க? எனக்கு பேஜாராயிடுச்சு இந்த நேரத்துல. ஓகே கூல் டென்ஷன் ஆகாதீங்க. சும்மா விளையாட்டு தான் பண்ணேன். கோச்சிக்காதீங்க. ஐயோ அப்பா, டோரை இப்பயா தரீங்களா? நான் டிராப் பண்றேன். ஓகே ஓகே சரிங்களா? அந்த 35,000 மட்டும். ஐயா விட்டுருங்க ஐயா. சரி ரைட். ஓகே அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஓகே சரிங்களா? உங்க வீடியோ வந்து யூடியூப்ல போட்டுக்கலாமா? போட்டுக்கோங்க தாராளமா. மக்கள் நிறைய பேர் பாப்பாங்க. சம்மதமா? பாக்கட்டும். சரி ரைட் ஓகே. நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்த்துக்கள்.